ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு பிளாக் தாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இது வந்து கஸ்டமருக்கு தான் நினைக்கிறேன். கஸ்டமருக்கு தான். டெய்லரும் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கஸ்டமருக்கு தான் அதிகம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? என்னன்னா, நம்ம வீடியோ எடுக்கிறப்ப பாருங்கள், எனக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா போய் வருது. இப்போல்லாம் அந்த கிளைமேட் கொஞ்சம் அப்பப்போ பார்த்தா மழை வர மாதிரி இருக்குது, அப்புறம் வெயில் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வரதுனால திடீர்னு பார்த்தா வீடியோவில் வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியும், ஒரு மாதிரி வெள்ளை அடிச்ச மாதிரி. அப்புறம் திடீர்னு பார்த்தா இருட்டு கட்டின மாதிரி இருக்கும். இது எப்படி எனக்கு உண்மையாக எடிட் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது இந்த கிளைமேட்டோட இது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எனக்கு உண்மையாக எடிட் பண்ணுற பார்த்தா ஒரு மாதிரி விலையேன்னு தெரியிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தா, ஒரிஜினல் வீடியோ இருக்குல்லையே, அதை ப்ளே பண்ணி பார்த்தா ஓகேவா தோணுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே, எடிட் பண்ணி போட்டுட்டேன். பார்த்துக்கோங்க, ஒருவேளை ரொம்ப ஏதாவது வெள்ளையாக இருக்கா, கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப என்னால் குவாலிட்டியெல்லாம் பண்ண முடியல. ஏன்னா நம்ம கேமராவும் இல்லை, ஃபோனில் வேறு எடுக்கிறோமா. அப்புறம் இந்த வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி போய் வருது. ஏன்னா நம்ம கண்ணாடி மட்டும்தான் போட்டுருக்கோம் இல்லையா, ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டலாங்கிறதுனால டேரெக்டாக சூரிய வெளிச்சம் அப்படியே கடைக்குள்ளார வரும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு என்ன உண்மையாலும் இப்போ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். எத்தனை பேர் இதை வந்துட்டு நோட் பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நோட் பண்ணதில்லை, பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் வந்து சில விஷயத்தை வந்துட்டு யோசிச்சு இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸாக வந்து யோசிச்சு அது வந்து ரிமைண்டர் போட்டு வச்சுருப்பேன், இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எப்படி சொல்கிறதுன்னா, நான் அது ஏதாவது ஒரு இப்போ இன்ஸ்டாலன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாவில் வந்துட்டு நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா, நான் என்ன விஷயம் சொல்லணும்னு யோசிச்சு வச்சுருக்கணும், அது வேறு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அப்போ நினச்சிக்கிறது, ஐயோ இதில் நான் வம்பா இருக்குது, நம்ம இதை தானே சொல்லணும்னு நினச்சேன், இதே இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஷார்ட்டாக. அந்த ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷத்துக்கு என்ன வருமோ அந்த டைமில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இருந்தாலும் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒன்று தான் இல்லையா? அப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க, மேபி அந்த வீடியோ பார்க்குறவங்களும் என்ன நினைப்பீங்க, இந்த அக்காவும் அதே சொல்லியிருக்காங்க, அவங்களும் அதே சொல்லியிருக்காங்க, காப்பி பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் உண்மையால அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. எனக்கு எப்பாவது தோன்றப்ப டக்குன்னு அது வந்து ரிமைண்டர் போட்டு வைப்பேன். சரி, இந்த டாபிக் வந்து சொல்லலாம், பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணி வச்சிருப்பேன். சரி, அவங்களுக்கும் மேபி அவங்களும் டெய்லராக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தோணி இருக்கும். அதனால மேபி வந்துட்டு அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ 1-2 விஷயங்கள் வந்துட்டு அந்த மாதிரி மேட்ச் ஆயிருக்குது, நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நானும் எதேச்சியாக தான் பார்த்துட்டு இருப்பேன், பார்த்தா அவங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு வேளை யாராவது நான் சொன்ன அதே டாபிக் மேபி எனக்கு முன்னாடியோ இல்லை எனக்கு அப்புறமோ யாராவது அப்படி வந்து சொல்லியிருக்காங்களா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? நான் பார்த்துருக்கேன்ப்பா, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன டிப்ஸ் வந்து சொல்ல போகிறோன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறீங்க, நல்லா பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து நிறைய பேர்த்துக்கு கஸ்டமருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு என்னதான் வந்து யார்கிட்ட கொடுத்து தைச்சாலும் ஃபிட்டிங் வரலன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது வந்து எனக்கு தோணுன விஷயம், சரிங்களா? மேபி அது உங்களுக்கு அந்த விஷயம் தோணுச்சு என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது நம்மள டெய்லருக்கு சொல்கிறேன், பட் எனக்கு அது வந்து தோணுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அளவு பிளவுஸ் கொடுக்குறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவு பிளவுஸ்ல ஆல்டர் வந்துட்டு அதிகம் இல்லாம பாத்துக்கணும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கேன் இந்த டாபிக் பத்தி, சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லப்பா. ஒருவேளை சொல்லியிருந்தனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உண்மையில எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன அளவு எடுக்கிறத பத்தி சொல்லியிருப்பேன், ஆனா இதை பத்தி சொன்னனால எனக்கு தெரியல. சரி, பரவாயில்ல விடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆல்டர் அதிகம் இல்லாத பிளவுஸா கொடுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஆல்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அக்கா இறக்க கொஞ்சம் வையுங்கக்கா, பின்னாடி கழுத்து இறக்க கொஞ்சம் வையுங்கக்கா, ஸோ இந்த மாதிரி மைல்டா ஒரு லூஸ் வையுங்கக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். அது தப்பு கிடையாது, ஏன்னா அது சம்டைம் மேபி இருக்கலாம். ஆனால் ஒரு பிளவுஸை கொடுத்துட்டு அதில் 4-5 ஆல்ட்ரு சொல்ல வேண்டியது. எனக்கு இறக்க வேணும், லூஸு வேணும், கை நீளம் வேணும், கழுத்து கழண்டு வருது, அப்படியே ஒரு 4-5 ஆல்ட்ரேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அதில் சிலர் வந்து 2 பிளவுஸ் அளவு பிளவுஸ் கொடுத்துட்டு இப்போ கழுத்துக்கு வந்துட்டு இந்த பிளவுஸோட அளவு எடுத்துக்கோங்க, மீதி பாடிய சுற்றளவு இதெல்லாம் மற்ற அளவுகள் எல்லாத்துக்கும் இதே எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்கோம். எடை நானே வந்து வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. அதாவது ஸ்டார்டிங் பீரியடில் அப்படி எனக்கே வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா டெய்லருங்க வந்து நீங்க என்ன ஆல்ட்ரு சொன்னாலும் தைச்சு தருவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா சின்ன சின்ன ஆல்ட்ரு ஏதாவது ஒண்ணுனா ஓகே, இத்தனை ஆல்ட்ரையும் ஒரு பிளவுஸ்ல சரி பண்ணி கொடுத்தாலும் கூட கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஃபிட்டிங் வர்றது சந்தேகம் தான், சரிங்களா? அப்படிங்கிறப்போ நீங்க இந்த மாதிரி சமயத்துல இப்படி எனக்கு வந்து எங்க தைச்சாலும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கோ இல்ல ஆல்ட்ரேஷனோ இருந்துட்டே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது தான். ஸோ அதுதான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இங்க நம்ம கடைக்கே வரவங்க இந்த மாதிரி
சொல்றாங்க அப்படின்னா நான் வந்துட்டு சரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க, நீங்க இவ்வளவு ஆல்டர் சொல்றீங்க, இதெல்லாம் பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப ஆல்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ அதனால மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஆல்டர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மெஷர்மெண்ட் கொடுங்க. ஒரு கடையில் எந்த கடைக்கு போறீங்கனாலும் சரி அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து தைப்பாங்கன்னா கண்டிப்பா அளவு கொடுத்தே வந்துட்டு தைக்க சொல்லுங்க. அப்புறம் அதுல ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஒரே ஒரு ஆல்டர் தான், இப்போ இந்த இறக்க மட்டும் தான் வேணும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பா எந்த டெய்லரும் செஞ்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா கண்டிப்பா இத்தனை ஆல்டரோட ஒரு பிளவுஸ் கொடுக்காதீங்க. ஏங்க இவ்வளோ வருஷமா நம்ம பிளவுஸ் போடுறோம், கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளவுஸ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா, சின்னதாக ஒரு வித்தியாசத்தை தவிர மீது எப்படியும் வந்துட்டு கரெக்டாக அப்படி கூடவே ஒரு பிளவுஸ் கூட இல்லாமல் போயிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அப்போ நீங்க நான் வந்து இத்தனை ஆல்டரெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த அக்கா அதெல்லாம் பண்ணவே இல்லை, அதே மாதிரி தைச்சிட்டாங்க, எனக்கு திரும்ப இங்கேயும் செட் ஆகல, ஒரே வார்த்தை இங்கேயும் செட் ஆகல அப்படிம்பீங்க. ஸோ அது வந்து செட் ஆகாமலாம் போகாதுங்க. ஒரு டெய்லர் கிட்ட போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை போறீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் கொடுக்குறீங்க, அது மேபி ஆல்டர் சொல்லி கொடுக்கலாம், ஆல்டர் சொல்லாம பெர்ஃபெக்டான பிளவுஸா கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்குற பட்சத்தில் மேபி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பாடி ஷேப் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஷோல்டரோட அகலம் எப்படி இருக்கு உங்களோட பாடியில் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி கழுத்தெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். சிலரெல்லாம் வந்துட்டு பிளவுஸ் அப்படியே மடிச்சு போட்டு அப்படியே மார்க் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் வேணா கழுத்து அப்படியே அதில் இருக்கிற ஷேப்பை எடுப்பாங்க, எனக்கு தெரியல. ஆனால் நான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்றது இப்போ நம்மளோட மெத்தட்ல நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ நாங்கெல்லாம் வந்துட்டு அளவு பிளவுஸ்ல இருந்து கழுத்து எல்லாம் அப்படியெல்லாம் ஷேப் எடுக்கவே மாட்டோம். அதை பார்த்துட்டு அதுல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க பண்ணுவோமே தவிர அதுல இருந்து அப்படியே ஜெராக்ஸ் எல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை மட்டும் தான் நாங்க ஃபாலோ பண்ண முடியுமே தவிர ஒவ்வொருத்தரோட பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி எங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க ஒரு தடவை கொடுக்குறீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்ப மேபி லூஸோ டைட்டோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். அது வந்து எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அது வந்து அவங்க பாடி ஸ்ட்ரக்சரை பொறுத்து மேபி அந்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த பிளவுஸை போட்டுட்டு அதுல அப்படி ஒரு வேலை ஏதாவது ஆல்டரேஷன் இருக்கு அப்படின்னா அதை அவங்க கிட்டே சொல்லுங்க, ஏங்க இந்த மாதிரி இருக்குங்க, அடுத்த தடவை இது வராம தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அடுத்த தடவை அவங்க கண்டிப்பா அது வராம தைச்சு கொடுத்துருவாங்க. சப்போஸ் அடுத்த தடவையும் உங்களுக்கு அவங்க அதே நீங்க சொல்லியும் கூட அவங்க திரும்ப அதே மிஸ்டேக் தான் பண்றாங்க அப்படின்னா வேணா சரி அவங்க தைக்கிறது நம்மளுக்கு செட் ஆகலப்பா அப்படின்னு நீங்க வேற பக்கம் போறது தப்பு இல்லை. ஆனா ஒரே தடவை ஒருத்தர்கிட்ட தைச்சிட்டு உடனே அது லூஸோ டைட்டோ, இன்னொன்னு லூஸ் டைட் வரது சகஜம். நம்ம என்னதான் ரெகுலரா தைக்கிறவங்களுக்கு கூட சில மெட்டீரியலோட அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி லூஸோ டைட்டோ வரதான் செய்யுது. அதுக்கு வந்து டெய்லர் ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த துணியோட இதை பொறுத்த வரைக்கும் அப்படி மாறி இருக்குது, அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க புதுசா கொடுக்கறது ஒரே தடவையில அது வந்து சிலருக்கு செட் ஆகாத கூட போகலாம். அதனால வெயிட் பண்ணுங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க வெயிட் பண்ணா மட்டும்தான் அது சக்சஸா நடக்கும். நீங்க உடனே அப்படியெல்லாம் ஒரு தடவை கொடுத்துட்டு மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்காரத்து கொண்டு உங்களுக்கு எந்த டெய்லரும் செட் ஆக மாட்டாங்க. நீங்க மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. இன்னும் எங்க இந்த ஊர் விட்டு ஊர் எங்க வேணாலும் கொடுக்க வேண்டியதா, எங்கேயுமே செட் ஆக மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா கஸ்டமர் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா எனக்கு நிறைய வந்துட்டு அந்த மாதிரி மெசேஜ் வருது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் டெய்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க, அக்கா நான் நல்லா தாங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், ஆனாலும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்கக்கா, ஒரு தடவை வந்தாங்க அடுத்த தடவை அவங்க வரல, அதை வந்து போட்டு பாக்குறப்பவே நான் சொன்னேங்க்கா ஓகேங்க நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இது வந்து வராம பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னேங்க்கா, ஆனாலும் அவங்க வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்புறம் அவங்க வரதில்லைங்க்கா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அது உங்களோட மனசு தான். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பொறுமை வேணும், ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க இப்படி மாறினீங்க அப்படின்னா எந்த டெய்லரும் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி பிளவுஸும் வேஸ்ட் தான். நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட போக 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 ஒவ்வொரு துணியும் அப்புறம் வேஸ்ட் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு கரெக்ட் ஃபிட்டிங்ல இருக்கவே இருக்காது. சரிங்களா? அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற அதாவது தைக்காத மாதிரி டெய்லர்ஸ் வந்து நல்லா தைக்காத மாதிரி இருந்தா ஒவ்வொரு டெய்லர் கிடைக்கும் எவ்வளவு கஸ்டமர்ஸ் போறாங்க, அப்புறம் அவங்க எல்லாம் எப்படி போவாங்க அப்படி நல்லா தைக்கல அப்படிங்கிறப்போ. இன்னொன்னு என்னன்னா ரொம்ப ரேரா சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா சில டெய்லர் கிட்ட தைச்சாதான் செட் ஆகும், சில டெய்லர் கிட்ட வந்து செட் ஆகாது. அது அவங்களுக்கு அவங்களோட மெத்தடோ இல்ல அவங்களோட ஃபிட்டிங் அவங்களுக்கு அது பிடிக்காது. ரெகுலரா ஒருத்தர் தைக்கிறப்ப மனசு அது வந்து மனசு ஏத்துக்கும். புதுசா ஒருத்தர் போறப்ப ஒரு சாட்டிஸ்ஃபையே இருக்காது. ஐயோ இல்ல அந்த மாதிரி இல்லப்பா, அவங்க தைச்ச மாதிரி இல்லப்பா அப்படி தோணும். ஆனா அவங்களும் நல்லா தான் தைச்சிருப்பாங்க, ஆனா நமக்கு அப்படி தோணும். ஏன் அப்படின்னா அது நம்ம வந்து ரெகுலரா பழகிட்டோம், புதுசா ஒரு பக்கம் பண்றப்போ நம்ம மனசு அதை ஏத்துக்காது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லாரும் மேக்சிமம் நல்லா தைக்கிறவங்க தான். சரியா? ஸோ அதனால உங்களுக்கு பிளவுஸ் ஃபிட்டிங்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான பிளவுஸா கொடுங்க. அதிகமா ஆல்ட்ரேஷன் இருக்கிற பிளவுஸா அளவுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு எந்த பிளவுஸுமே செட் ஆகல அப்படின்னா மெஷர்மெண்ட் கொடுத்து தைக்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு டெய்லர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதுல ஏதாவது சின்னதா ஆல்ட்ரேஷன் வந்து உடனே அடுத்த டெய்லருக்கு தாவாதீங்க, அவங்க கிட்டயே இருந்து அதை சரி பண்ண பாருங்க. ரெண்டாவது தடவை அவங்க சரி பண்ணி கொடுக்கல அப்படின்னா மட்டும் சரி நமக்கு மேபி அவங்க செட் ஆகல அப்படின்ட்டு வேற பக்கம் போறது ஓகே தான், அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம கஸ்டமர்ஸ் வந்துட்டு துணியும் கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லரும் அப்படித்தான். நீங்க வந்து ஒரு கஸ்டமர் புதுசா வராங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்றதை கண்டிப்பா நோட் பண்ணி வைங்க. அவங்க என்ன நல்லா சொல்றாங்களோ அதை வந்துட்டு நோட் பண்ணுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணுங்க. அப்பத்துக்கு டக்குன்னு எழுதிட்டு
மிஸ்டேக். அப்புறம் நீங்க மறுபடியும் வந்து கட்டிங் போடுறப்ப போய் பாக்குறப்ப புரியாம போயிட போகுது. ஸோ அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ அளவு மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுல எந்த பிரச்சனையும் வராது. என்ன ஆல்டர் இருந்தாலும் அதை அடுத்த தடவை அந்த அளவை வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு அதில் எடுத்து தைச்சிருவீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, புதுசா கொடுக்குற அளவு பிளவுஸோட அளவுகள் நீங்க என்ன அளவுகளை அந்த பிளவுஸ்ல வச்சு தைக்கிறீங்களோ அந்த அளவுகளை அவங்க பேஜ்ல அவங்க பேருக்கு நேர் கீழே எழுதி வைங்க. இப்ப பாடி, இடுப்பு, ஆம்கோல், கழுத்து உயரம், கழுத்து அகலம், ஷோல்டரு, இந்த மாதிரி எல்லா அளவையும் நீங்க வந்துட்டு எழுதி வைங்க. ஸோ அப்ப அடுத்த தடவை அவங்க வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் கொடுக்குறப்ப இப்படி ஆல்டர் சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த அளவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க எழுதாம விட்டீங்கன்னா போன பிளவுஸ்ல எவ்வளோ அளவு வச்சிங்க அப்படின்னு கண்டிப்பா யாருக்குமே தெரியாதுங்க. எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லரா இருந்தாலும் போன தடவை என்ன அளவு வச்சனாலும் இந்த தடவை தெரியவே தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்ப திரும்ப நீங்க தப்பா தைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி அளவுகளை எழுதி வைங்க. அது ஃபர்ஸ்ட் தடவை தேவைப்படும். அப்புறம் அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை மேபி தேவைப்படாது. இன்னொன்னு என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் எல்லாம் அப்படி தைக்கிறாங்க அப்படின்னா அதே அளவுல கூட நீங்க தைச்சு கொடுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் மெஷர்மெண்ட் அளவு பிளவுஸை வந்துட்டு செக் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. நீங்க இந்த அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னா இதேவே நீங்க ரிப்பீட்டடா வந்துட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா டெய்லர்ஸ் நம்ம பக்கமும் நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம பாத்துக்கணும். ஏன்னா எல்லா தடவையும் கஸ்டமர் குறை சொல்றாங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. சப்போஸ் அப்படி குறை சொல்றாங்கன்னா உண்மையால நம்ம கிட்ட அந்த தப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? யாரா இருந்தாலும் அப்படிதான். டெய்லர் தைச்சு தர மாட்டேங்கிறாங்க, நல்லா தைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்களையும் குறை சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா? அதே மாதிரி கஸ்டமர் சொல்றாங்க அப்படின்னாலும் உடனே கஸ்டமர் குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எப்படி தைச்சு கொடுத்தாலும் வந்து நம்மள ஏதாவது குறை சொல்றாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிட முடியாது. சிலர் அப்படி இருக்காங்க. அது 100ல் ஒருத்தர் வந்து என்ன நீங்க தங்கமா தைச்சு கொடுத்தீங்கனாலும் அதை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கதான் செய்யறாங்க. அவங்கள விட்டுருங்க. மற்ற எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அதனால நம்ம பக்கம் நாம வந்துட்டு தெளிவா இருக்கணும். ஸோ கண்டிப்பா இது 2 பேர்த்துக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இது டிப்ஸா நீங்க எடுத்துக்கோங்க. டெய்லருக்கும் நான் சொன்ன விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கஸ்டமரும் வந்துட்டு நான் சொன்ன விஷயத்தை நீங்க அடுத்த தடவையில இருந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட பிளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கு பாருங்க, அதை தட்டி விடுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.